எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து இன்றைக்கி கோக்னட் புட்டிங் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அது நான் 2 கப்பு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்குறேன். இன்னொரு கப்பு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதிலேருந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை கப்பு சுகர் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் மேலே வச்சிடலாம். அனல் வந்து மீடியம் ஃப்ளேம் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ கொதிக்குது லைட்டாக. இப்போ நம்ம கரைச்சி வச்சு மாவு சேர்த்துடலாம். இதில் இப்போ லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த போர்டில் நான் சேர்த்துறேன். அவ்வளோதான். கொஞ்சம் சூடு ஆறுந்தி நான் ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பிளேட்டில் வச்சு நம்ம கவுத்துடலாம். மேலே லைட்டாக புதினா வைக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.